நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய கோலை அடையிறதுக்காக. ஆனால் நான் எவ்வளவோ எஃபோர்ட் போடுறேன், பட் இப்போது வரைக்கும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. ரிசல்ட்டுக்காக நான் ரொம்ப காலமாக காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது. இதற்கு முன்னாடி நான் குட்டி குட்டியான விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே கொஞ்சம் காலம் எடுக்குது. அந்த கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய அந்த கோலே பார்த்திங்க அப்படின்னா வேணாண்டா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு மன விரக்தி நிலையை உருவாக்கிடுது. ஸோ ஏன் இந்த மாதிரியான காலதாமதம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பர்சனல் கிளாஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். ஏன் லேட் ஆகுது, எப்போ கிடைக்கும், இப்படி தான் லேட்டாக தான் கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம். ஸோ இந்த குழப்பத்திற்கான தீர்வை இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பொருளை நாம் மேலே தூக்கி எறியும் போது அந்த பொருளுடைய வேகமானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம மேலே தூக்கி எறிஞ்ச அதே பொருள் பின்னாடி கீழே வரும் பொழுது எந்த விதமான உந்துதலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் பல மடங்கு வேகத்தோடு கீழே வந்து விழும். அதாவது ஒரு எஃபோர்ட்டை நாம் கையில் எடுத்துட்டு ஒரு பொருளை மேல் நோக்கி வீசுகிறோம். மேல் நோக்கி போகும் பொழுது அந்த பொருளானது காற்றை கிழிச்சுக்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுது. அப்போது அதனுடைய வேகமானது, அதாவது அதனுடைய ஆற்றலானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. ஆற்றல் குறையும் பொழுது வேகமும் குறையுது. ஆனால் அதே பொருள் மேலிருந்து கீழே ரிட்டன் பேக் வரும்போது காற்றே அதற்கு வழிவிடுது. பிகாஸ் அதனுடைய ஆற்றலானது அதிகமாக இருக்குது. மேலே போன பொருள் ஆற்றல் கம்மியாக போகுது, கீழே வரும் பொழுது ஆற்றலை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு பூமியை நோக்கி வந்து அடையுது. அப்போது இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய காற்று அது தானாகவே வழிவிடுது. இந்த பிரபஞ்சத்தில் யாராலையுமே ஒரு ஆற்றலை புதுசாக உருவாக்கவோ இல்லை புதுசாக அழிக்கவோ முடியவே முடியாது. ஆல்ரெடி இந்த பிரபஞ்சத்தில் ஆற்றல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஆற்றலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சாதகமாக இந்த ஆற்றல் பயன்பட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்முலா தான் தி லா ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி அதாவது ஆற்றலுடைய சட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஆற்றலுடைய விதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நம்மளால் ஈர்க்க முடியும். அதாவது நான் ஒரு இடத்துல படுத்திருப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு சில ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்றலை கிரியேட் பண்ணவே மாட்டேங்குது. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கவே மாட்டேங்குது. அது எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் கூட நீங்கள் இல்லை. கரெக்டுங்களா? அப்போது எந்த விதமான ஆற்றலையுமே பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான பொருளோ எந்த விதமான ஒரு விஷயமோ உங்களை தேடி வரவே வராது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த பிரபஞ்சத்தில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை விட பல்மடங்கு உங்களுக்கு அதீதமான ஆற்றலோடு உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். இப்போ ஒரு பொருளை எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து ரொம்ப வேகமாக தூக்கி மேலே வீசணும் இல்லையா, அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம்? குழந்தைங்க தூக்கி வீசினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹைட்டு தான் போகும். அதுலேயே நம்ம பெரியவங்க தூக்கி வீசினோம் அப்படின்னா அது பல்மடங்கு ஹைட்டுக்கு மேலே போயிட்டு கீழே வரும். கரெக்டுங்களா? நல்லா அதை கவனிச்சிங்கன்னா தெரியும், தூக்கி வீசும் போது அப்படியே ஸ்லோவாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே வந்து விழறோடைய வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஆற்றலுடைய விதியுமே. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே வேலை செய்யும். கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க.
ஒரு விஷயத்தை நீங்கள் எஃபோர்ட் போடும்போது நிச்சயமாக சிரமமாக தான் இருக்கும். என்னடா ரொம்ப ஸ்லோவாக நடக்குது, ஆமாம் நகர்ற மாதிரி என் பிஸ்னஸ் நகருதுடா, இப்படி நான் சம்பாதிச்சு எப்படா நான் கோட்டீஸ்வரன் ஆகிறது அப்படின்னாலாம் உங்களுக்கு தாட் வரும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஸ்லோவாக போயிட்டுருக்கு, ஆனால் அதுக்கு நீங்கள் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஆற்றலை நீங்கள் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக விதைக்கும் பொழுது அந்த பிஸ்னஸ் ஆனது அது எனிதிங், ஓகேங்களா? அதாவது ரிலேஷன்ஷிப் ஒன்று போக மிச்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்புமே பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும், சில இடங்கள் அதாவது உங்களுடைய லைஃப்பில் இப்போது அது என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் முடிவு செய்ய முடியும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவோம். மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை எனிதிங், ஓகேங்களா? அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தணும். அந்த ஆற்றலை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் போடணும். புரிஞ்சுதுங்களா? வீட்டிலே படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு ஒன்று உருவாகுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வீட்டில் படுத்திருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப்டா அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா? நிச்சயமாக அப்படி தோணியிருக்காது. மேபி அப்படி நீங்கள் படுத்துகிட்டே இருக்கீங்க, உங்கள் வீட்டிலே நீங்கள் அடைஞ்சு உட்காந்துருக்கீங்க, சூப்பராக இருக்குப்பா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியுடைய ஆழம் தெரியவே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கே அப்படிங்கிற சுவாரஸ்யம் தெரியாமலேயே போயிடும். அப்போ நீங்கள் எஃபோர்ட்லெஸ்ஸில் இருக்கீங்க, ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தவும் இல்லை, ஆற்றலுக்கு நீங்கள் எந்த விதமான எஃபோர்ட்டும் கொடுக்கவே இல்லை. அப்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை உங்களால் நிச்சயமாக அடைய முடியாது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பொருள் தான் அந்த இடத்துல நம்ம தூக்கி வீசுகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான எஃபோர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அதாவது எனக்கே தெரியணும், நான் 100% எஃபோர்ட்டை கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு எனக்கே ஃபுல்ஃபீல் ஆகணும். ஒரு வேளை சிம்பிள்ப்பா 5 minutes ஒர்க்கு தான், அதுக்கப்புறம் நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் பெரிய சக்ஸஸை அடைய முடியாது. அதாவது நீங்கள் சில பேரெல்லாம் கால்குலேட் பண்ணுவீங்க, இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவன்லாம் என்ன எஃபோர்ட் கொடுக்குறான் அப்படின்னு. அது உங்களுக்கு பெருசாக தெரியலை, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்கள பார்த்தீங்கன்னா ராத்திரி பகல்னு பார்க்காம டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அந்த இடத்துல பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்குது, நாம் இந்த இடத்துல உடம்பு உழைக்க ஆரம்பிக்கிறோம், அந்த இடத்துல அவங்க பிரெயினை வச்சு வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே உழைப்பு தான். பிரெயினை வச்சு நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உடல் உழைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் நிச்சயமாக உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த தாட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க 5 நிமிஷம் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு. எஸ், இந்த சாட்டிஸ்ஃபைடாச்சும் உங்களுக்கு வேணும். அதாவது 5 நிமிஷம் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும். நான் ஒரு மேடையில் நின்று ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கான பணம் இவ்வளோன்னு எனக்கு தெரியும், நான் அதோட வந்துட்டேன், எனக்கு போதும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 1 மணி நேரம் பேசுனது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். 1 மணி நேரம் நான் ஒன்றும் பெருசாக பேசலையே, இதுக்கு எங்கே போய் அதிகமாக எனக்கு கிடைக்க போகுது, ஆனால் இப்போ கிடைக்கும்ல அப்படிங்கிற தாட் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் உருவாகவே உருவாகாது. புரிஞ்சுக்கோங்க. 100% எஃபோர்ட் எனக்கு நான் கொடுத்துருக்கேன்டா, 100% எஃபோர்ட் கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபீல் பண்ணும்போது தான் ஆற்றலை நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் நினச்சதை விட அதிகமான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றலை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த வேலையை பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எஃபோர்ட்டை கொடுங்க, ஆற்றலை பயன்படுத்துங்க. அது இரட்டிப்பாக பன்மடங்கு அதிகமானதாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் பேக் அடிக்கலாம் அப்படிலாம் தோணும், ஐயோ வேணாம்ப்பா பின்னாடி போயிடலாம்ப்பா அப்படின்லாம் சொல்லி தோணும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுத்தாலும், நீங்கள் எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும்,
நீங்கள் முயற்சி பண்ணேன்ப்பா, எனக்கே தெரியும், எனக்கு நல்லா முயற்சி பண்ணேன், எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னா போதும். நீங்கள் 100% நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணலை, அது வந்து பர்ஃபெக்டா அன்பர்ஃபெக்டா அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் முயற்சி பண்ணியிருக்கேன், என்னால் முடியும் அப்படின்னு நிறைய முயற்சி போட்டிருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு பன்மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும், உங்களால் எல்லா விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்தில் அடைய முடியும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. உங்களுடைய அந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை நான் மற்றும் ஒரு வீடியோவில் இந்த சேனல் வழியாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.